கிருபையுள்ள நல்ல ஆண்டவர், இந்த கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த நாட்கள் முழுவதுமாக, கடந்த மாதங்கள் முழுவதுமாக எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருமணி போல பாதுகாத்து எங்களுடைய கரத்தை பிடித்து வழிநடத்தின தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாள் வரையிலும் எங்களோடு அப்பா வழி நடத்துகிற எங்கள் ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இதற்கு இந்த பூமியில் உம்முடைய கல்லறை திறந்ததாக காணப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அப்பா நீர் சீக்கிரமாய் வரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதான இந்த பூமியிலே வாழ்க்கை வாழ என் தேவன் தாமே அப்பா உம்முடைய கிருபையினாலே எங்களை சூழ்ந்து கொள்ளுவீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வருகையின் அடையாளங்கள் அநேகங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே வாழுகிற காலமெல்லாம் நாங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக, தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்களாக, அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய தழும்புகளினாலே சுகத்தை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவுகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் சுமந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. என்னுடைய சாபங்களை எல்லாம் முறித்து போட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா வருகிற காலங்கள் கொடிதாயிருக்கிறபடியினாலே எங்கள் தேவனுக்குள்ளே நாங்கள் அப்பா உண்மையும் உத்தமமாய வாழ்கிறதுக்கு என் தேவன் தாமே எங்கள் மீது நீர் இரக்கம் செய்யும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக இந்த கன்மலையின் ஊழியங்களிலே இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரிகளுக்காக உம்முடைய கரத்திலே வருகிறோம் ஐயா. தேவ ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அவ்விதமாக இந்த ஊழியர்களை உம்முடைய கிருபையினால் நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா அவருடைய குடும்ப தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. அப்பா இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் என் பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்குவீராக. இயேசுவே உம்முடைய வேதம் சொல்லுகிறது, மாமிசமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அன்பு தெய்வமே, அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. நீர் அளவில்லாமல் ஊற்றுவீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஜபத்தோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவ ஆவியானவர் அப்பா ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்திலே நீர் வழி நடத்த பண்ணும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அப்பா அன்னு தினமும் ரட்சிக்கப்பட என் தேவன் தாமே நீர் கிருபை செய்வீராக. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த மாதத்திலே கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் என் தேவன் அவர்களோடு இருந்து நீர் வழி நடத்துவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம். வேலைக்கு செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இருந்து சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பரிசுத்தமாய் நீர் வழி நடத்துவீராக. இயேசுவே எத்தனையோ விபத்துக்களுக்கும் நாச மோசங்களுக்கும் அகால மரணங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்த அன்பு தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. விசேஷமாக இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா ஸ்தோத்திரம், பிள்ளை பெறாத மலட்டு கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா பிள்ளைத்தாட்சி ஆகும்படியாக என் தேவனுடைய
கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. வியாதியில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவன் அவர்களுடைய வியாதிகளை தொட்டு நீர் சுகமாக்குவீராக. வேதனையோடும் கடன் பிரச்சனையோடும் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை, சமாதானம் இல்லாமல் அப்பா இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை, அநேக ஆத்துமாக்களுக்காக உம்முடைய கரத்திலே வருகிறோம் ஐயா. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனை, வேதனையில் இருந்து நல்ல ஒரு விடுதலையை தருவீராக. குடும்பத்திலே நல்ல சமாதானத்தை தருவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்முடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. இயேசுவே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தருவீராக. வாலிப பிள்ளைகளுக்கு இயேசுவே உம்முடைய வழியிலே நடக்கிற நல்ல வார்த்தையினாலே அப்பா நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை, கடந்த மாதங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் எங்களை குறைவில்லாமல் அப்பமும் எண்ணெயும் குறைந்து போகாதபடிக்கு பாதுகாத்ததுக்காக நன்றி. வியாதியிலிருந்து பாதுகாத்ததுக்கு நன்றி. விபத்தில் இருந்து பாதுகாத்ததுக்கு நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. அப்படியா ஸ்தோத்திரம் தகப்பனை, தேசத்தின் மீது உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. விசேஷமாக வட மாநிலங்களிலே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான பொல்லாங்கனுடைய ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போகட்டும் தகப்பனே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அப்பா உம்முடைய வேதம் சொல்லுகிறது அப்பா, கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொன்னவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. என் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி வாய்க்காமல் போகட்டும் தகப்பனே. அப்பா வட மாநிலங்களிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுடைய குடும்பத்துக்காக உம்முடைய கரத்தில் வருகிறோம் ஐயா. உம்முடைய பலத்த பாதுகாப்பு அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதமாக, இந்த மாதம் தேவனை துதித்து கொண்டிருக்கிற மாதமாக, இனி வாழ்நாள் எல்லாம் தேவனோடு இணைந்து துதிக்கிற மாதமாக இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் மாற்றி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து வழி நடத்தட்டும் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். சபையிலே அப்பா ஆத்துமாக்கள் நிரம்பி வளையட்டும் தகப்பனே. இயேசுவே ரட்சிக்கப்படாத கிராமங்களிலே அப்பா ஸ்தோத்திரம், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் காணப்படும்படியாக என் தேவன் தாமே நீர் கிருபை செய்வீராக. விசேஷமாக உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகிற சபைகளாக நீர் எங்களை தொட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படி நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.